ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நாம் நம்புகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை உங்களோட நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். நிறைய பேரினோட ஒரு ஃபேவரட்டான ஒரு யூடியூப் சேனலாக நம்மளுடைய சேனல் மாறிடுச்சு. இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் ஒரு கிஃப்ட். ஒரு இல்லறத்தில் ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணும் பொழுது அதுக்குண்டான தீர்வுகளை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் ஆண்களினுடைய அந்த நீண்ட நேர இல்லறத்திற்கு உண்டான மருத்துவ குறிப்பை தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, தொடர்ச்சியாக நீங்கள் ஆண்களுக்கு மட்டுமே ஆன டிப்ஸு, சில தகவல்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இயற்கை எப்படி படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணை இயக்குபவனாகவும் பெண்ணை அந்த இயக்கத்துக்கு உட்படுத்தி கொள்பவளாகவும் தான் இயற்கை படைச்சிருக்கு. இது மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்குமே இது பொருந்தும். சரியா? ஸோ ஆண்கள் இல்லறம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நுட்பங்களை தெரிஞ்சிட்டா மட்டும்தான் அவங்களும் திருப்தி அடைஞ்சுக்குவாங்க. அவங்களோட சேர்ற தன்னுடைய துணையையும் அவங்க திருப்தி அடைய வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இல்லறத்தில் செயல்படுவது, நீண்ட நேரம் எப்படி இருப்பது, இருவரும் எப்படி திருப்தி அடைவது, எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இதற்கான ஒரு கல்வியோ இதற்கான சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்போ நம்மளுடைய நாட்டில் இருக்கான்னா கிடையாது. ஏன்னா இதை பற்றி பேசும் பொழுதே நமக்கு ஒரு கூச்சம், ஒரு சங்கடம் ஆகியவையெல்லாம் வரும். ஸோ இது நாம் நாமளே நமக்குண்டான அறிவின்படி தான் தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஒரு ப்ரொஃபஷனலான கிட்ட இருந்து நமக்கு அந்த அறிவு கிடைக்கிறதில்ல. இது என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் பிரச்சனைகளாக மாறிடுது. இது உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியாமல் நாம் இதுதான் உண்மைன்னு மனசில் எடுத்துக்கும் போது அது சில ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமாக வந்துடுது. ஸோ கண்டிப்பாலும் நாம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லறம் அப்படிங்கிறது நல்லறமாக அமையணும், நீண்ட நேரம் அமையணும், திருப்திகரமாக அமையணும். அதுக்கு உண்டான விஷயங்களை நாம் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ ப்ளீஸ் விசிட் மை சேனல் ரெகுலர்லி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு அதுக்குண்டான தீர்வுகள் கிடைச்சிடும். இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பாதாம் பிசின் அப்படின்ட்டு இதனோட பேர். பாதாம் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த கோந்துன்னு சொல்லுவாங்களே பால், அது துவஞ்சி அது பிசினாக கிடைக்குது. இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய
இருக்க வேண்டிய ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா அது பாதாம் பிசின் தான். நான் அதை ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லுவேன். ஏன்னா இந்த பாதாம் பிசின் வந்து சில பேர் கேட்குறாங்க, இதை பற்றின வீடியோக்கள்லாம் நிறைய நம்ம போட்டிருக்கோம். பட் இதில் அப்படி என்ன இருக்குது, இதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்களுக்கான அந்த நரம்பு தளர்வை உடனடியாக நீக்கி ஒரு குதிரை பலத்தை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டண்ட்டாக, அதாவது சித்த மருந்துகளோட மைனஸே என்னென்னா ஸ்லோவாக வேலை செய்கிறது தான். பட் இது அப்படி கிடையாது. சாப்பிட்ட மேனுக்கு உடனே நரம்புகளில் முறுக்கேறி சீரிப்பாயும் அப்படிங்கிற அளவுக்கு நரம்புகளில் ஒரு முறுக்கேற்றம், உடலில் ஒரு இரத்த ஓட்டத்தில் ஒரு வேகம். அதே மாதிரி இப்போ இல்லறத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஆகியவை எல்லாமே கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு அதன் மூலமாக அடையிறத விட ஒரு இயற்கையான வழியில் இதை நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அருமையான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த பாதாம் பிசின் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து சின்னதாக ஒரு குட்டியோண்டு ஒரு குண்டு எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கனாவே ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணுங்க. மறுநாள் நைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். பாதாம் பிசின் வந்து நல்லா ஊறி இருக்கும், நிறைய கிடைக்கும். இப்போ இந்த கற்றாழை இருக்குல்ல, இந்த கற்றாழைக்குள்ளே இருக்க அந்த சோறு எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த பாதாம் பிசினை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊற 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 இந்த ஜெல் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த ஜெல் எடுத்து ஒரு 2-3 தாட்டி ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றணும். ஆக்சுவலாக இந்த பாதாம் பிசின் வந்து ஊற வச்சு டெய்லி ரெகுலராக நீங்கள் டெய்லி சாப்பிட்றச்சு வித்தின் ஒரு 21 டேஸில், அதாவது அரை மண்டலம்னு அதை சொல்லுவாங்க, அந்த ஒரு 21 நாட்கள் உள்ளாவே உங்களோட நரம்புகளில் முறுக்கேற்றமும் அந்த ஆண்மை சக்தி வந்து பன்மடங்கு பெருகிறதை பார்க்க முடியும். பல மடங்கு பெருகி உங்களுக்கு அதாவது உங்களோட துணையை எல்லா விதத்திலும் எப்படி திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த பாதாம் பிசினை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து சூடு சம்மந்தப்பட்ட வேலை செய்பவர்களும் இந்த பாதாம் பிசினை வந்து வாங்கி வச்சுக்கலாம். சூடு சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னா சில பேர் வந்து வெல்டிங் ஒர்க்கு, ட்ராவலிங் ஒர்க்கு, அதுமாரி இரவு தூங்காமல் இருக்கிறீங்க, இப்படிலாம் இருக்கும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆயிரும். இல்லறத்தில் பல பேர் வந்து தோல்வி அடையிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த உடல் சூடு தான். உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது, அது நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் உடல் சூடை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும் பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு வெளியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உடலில் வந்து பல வகையில் வந்து நீங்கள், அதாவது இல்லறம் முடிந்த உடனே ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுது, சரியான எழுச்சி இல்லை, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமே ஒரு மேஜரான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த உடல் சூடு. சரிங்களா? ஸோ அந்த உடல் சூடு வந்து தீரணும்னா அந்த பாதாம் பிசின் டெய்லி காலையில் சாப்பிட்டுட்டு வாங்க. அளவு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு குண்டு ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். நீங்கள் அந்த தண்ணியில் நல்லா ஊற போட்டிங்கனாவே நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடும். ஸோ அது ஒரு 2-3 டைம் ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. குறிப்பாக திருமணம் ஆக போகிற ஆண்கள் வந்து கேட்பாங்க, என்னென்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்தில் திருமணம், இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு ஒரு சக்தி, ஒரு பெனிஃபிட்டு, ஒரு வேகம் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது
ஃபுட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக நான் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்களோ அதையே ரெகுலராக சாப்பிடுங்க. எக்ஸ்டர்னலாக டெய்லி 2 முட்டை சாப்பிடுங்க. தினம் 2 முட்டை. இப்போ ஒரு ஆண் வந்து திருமணம் ஆக போகிறார் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அப்படின்னா டெய்லி 2 முட்டை சாப்பிடுங்க. மீன் அட்லீஸ்ட் 1 டே விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். இந்த லேகியம் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் இன்னும் நம்மளை கொஞ்சம் கம்பல் பண்ணி கேட்கும்போது, விருப்பப்பட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக சொல்கிறது இந்த பாதாம் பிசின். இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த பாதாம் பிசினை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது இன்றைக்கி நீங்கள் இன்னொரு 30 நாளில் கல்யாணம் அப்படின்னா இன்னிலேருந்தே பாதாம் பிசினை வந்து ஊற வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற பட்சத்தில், காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிற பட்சத்தில் ஒன்று உயிரணுக்களோட தரம் நல்லா இருக்குது. சில பேர் வந்து ஆண்கள் பயப்படுறது என்னென்னா, எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்ட்டு பயப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி பல பேருக்கு இந்த உயிர் அணுக்களினோட குறைபாடுங்கிறது ரொம்ப காமனாக போயிடுச்சு. உயிரணுக்களோட குறைபாடுங்கிறது இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தையின்மைங்கிறது இன்றைக்கி, அன்னைக்கு ஒரு காலத்தில் குழந்தையின்மை அப்படின்னாவே பெண்களை குறை சொல்லிகிட்டு இருந்த காலம் போய், பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய், அந்த குறைபாடு இன்றைக்கி பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து ஆண்களுக்கு எதனால் வருது உயிரணுக்களோட குறைபாடு? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உணவு பழக்க வழக்கம். சாப்பிட்ற உணவுகளில் ஒரு வரைமுறையே இல்லை. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து எந்த விஷயத்தில் கோட்டை விடுறாங்கன்னா உணவுகளில் தான் கோட்டை விடுறாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து அதிகப்படியான எண்ணெய், உப்பு, காரம் இது வந்து சேர்க்கப்படாத உணவாக இருக்கணும். சாப்பிட்றது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, சாப்பிட்றது எல்லாமே ஸ்பைசி ஃபுட்டு, இதே தான் சாப்பிட்றோம். இந்த 3மே அளவுக்கு மிஞ்சினா என்ன ஆகும்னா வாத பித்த கப சிலோத்துமங்கிற நாடிகளினுடைய இயக்கம் அதிகமாகும். இதனால் பலவிதமான வியாதிகள் வரலாம், உடல் பிரச்சனை வரலாம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் பலகீனம். உடல் பலகீனம் ஆண்களுக்கு ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவுகளில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. வழக்கமாக வீட்டில் அம்மா என்ன சாப்பாடு செய்கிறாங்க, ஒரு சோறு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல், இப்படி சாப்பிடலாம், ஹெல்த்தியாக சாப்பிடலாம். காய்கறிகள், நம்ம இந்திய உணவுகளை மிஞ்சிய உணவு எதுவுமே கிடையாதுங்க. சோறு கார்போஹைட்ரேட், ரொம்ப நேரம் சக்தி கிடைக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட் தான் சோறு. அதில் ஊற்றுற குழம்பு, அது பார்த்திங்கன்னா பருப்பு, அந்த பருப்பு வந்து புரதம். அதில் நம்ம பொரியல் வைக்கிறோம், ஸோ ஏதோ ஒரு காய் சேர்த்துக்கிறோம், காய்களில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம காய் சேர்க்குறோம், நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துறோம், அது குட் கொலஸ்ட்ரால் அப்படின்ட்டு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்திய உணவுகள், குறிப்பாக தமிழ்நாட்டு உணவு மாதிரி ஒரு ஹெல்த்தான உணவை நான் எங்கேயும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ வழக்கமாக சாப்பிட்றதையே சாப்பிடுங்க, சரிங்களா? அதே மாதிரி தூக்கமின்மை இன்றைக்கி எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தூக்கமின்மை அப்படிங்கிறது வரவே கூடாது. படுத்த உடனே தூங்கணும், அதுதான் ஒரு ஹெல்த்தான ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து யாராவது படுத்த உடனே தூங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் தூங்குறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தூக்கம் அப்படிங்கிறதையே வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதிக நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூங்குறதுக்கு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்க்குறத நிப்பாட்டிடுங்க. ஏன்னா நம்ம அந்த ஃபோனை பார்க்குறதே இருக்கிறச்சே அந்த ஃபோனோட ஒளி வந்து உங்களோட கண்ணை வந்து தூங்க விடாது, இன்னும் நல்லா பார்க்க தான் தோணும். உள்ளே இருக்கிற கருவிழி பாப்பா பாருங்கள், அந்த ஃபோனை கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா விரிஞ்சு போயிடும். அது மறுபடியும் ஒரு கூலாகி ரிலாக்ஸ் ஆகி தூங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ பல பேர் வந்து இரவு முழுவதும் அந்த ஃபோனை போட்டு நோண்டிகிட்டே இருக்கிறது. ஸோ சரியாக தூங்குறதில்ல. தூக்கமின்மை வந்ததுன்னா தலைவலி பிரச்சனை, டென்ஷன் பிரச்சனை, உடல் உபாதைகள், பல விஷயங்கள் வரும். அதில் ஒன்று உடல் சூடு அதிகமாகுது. அதன் காரணமாக உயிர் அணுக்களில் குறைபாடும் ஏற்படுது. இது 2வது காரணம்.
இன்னொன்று இறுக்கமான ஆடைகளை அணியறது, இது ஒரு மேஜர் காரணமாக சொல்லப்படுது. எப்பயுமே உடைகள் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய உடைகளை எப்படி தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே இறுக்கமான உடைகள் உங்களுக்கு உயிரணுக்களோட பற்றாக்குறைகளை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் இறுக்கமான உடைகளை அணிவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப இலகுவான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஹேபிட்டாக மாற்றிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த பாதாம் பிஸ்னெலாம் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாதாம் பிஸ்னை 1 மந்த் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கனாவே உயிரணுக்கள் எந்த பிரச்சனையும் வராது. குழந்தை பிறத்ததில் எந்த விதமான பிரச்சனையுமே வராது. ஸோ உங்களுக்கு எந்த குறைபாடுமே இருக்காது. அதாவது மலடு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு பெண்களை போலவே இன்னைக்கு ஆண்களுக்கும் ரொம்ப பொதுவானதாக மாறிடுச்சு, ரொம்ப காமனாக மாறிடுச்சு. அதுக்கு இதெல்லாம் வரப்பிரசாதம், இறைவன் நமக்கு தந்த வரப்பிரசாதம். சரிங்களா? ஸோ பாதாம் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பொருளினுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்தி பயனினை அடையுங்கள். அதே மாதிரி ஆண்கள் இல்லறம் செய்யக்கூடிய அந்த அறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கணும். பல ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இல்லறம் வச்சுக்கிற அந்த ரூம் எப்படி அமைக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இல்லறம் எங்கே செய்கிறீங்களோ அந்த ரூமில் கண்டிப்பாலும் நல்ல நல்ல மனதிற்கு ஒரு சாந்தத்தை அளிக்கக்கூடிய புகைப்படங்களை மாட்டி வைங்க. இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் ரீதியாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, அழகான குழந்தைகளின் புகைப்படம் இதை உங்களோட பெட்ரூமில் மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடும்போது நீங்கள் அந்த குழந்தைகளோட புகைப்படத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த ஆணும் பெண்ணும் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட அந்த எண்ணத்தில் தோன்றும் அந்த ஒரு விதை உங்களுக்கு குழந்தையாக வரும். அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான அழகான குழந்தை உங்களுக்கு கிடைக்குங்கிறது ஒரு உளவியல் ரீதியான கருத்து. இதுக்காக அறிவியல் பூர்வமான ஆதாரம் எதுவும் இல்லை. பட் ஆனால் எப்பயுமே இல்லறம் நிகழக்கூடிய அறையிலே அழகான குழந்தைகளின் புகைப்படங்கள் அதை மாட்டி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிகப்படியான வெளிச்சம் இல்லாமலும் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேருக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கும். ஐயோ என்னங்க ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அப்படிம்பாங்க. வெளிச்சம்ங்கிறதுலாம் 2ஆம் பட்சம்தான். வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்கள் மேலும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு ஆண் திருப்தி அடைந்தவுடன், இல்லறத்தில் ஒரு ஆண் திருப்தி அடைந்தவுடன் அவன் ஒன்று எழுந்திரிச்சு போயிடுவான், இல்லை நல்லா தூங்கிடுவான். இந்த 2 விஷயத்தை தான் அவன் செய்வான். ஸோ இந்த 2ஐயும் அவன் மறந்தும் செய்திடக்கூடாது. இது பெண்களை உளவியல் ரீதியாக பாதிக்கும் என்று சில கணிப்புகள் சொல்லுகிறது. அதாவது பெண்கள் என்ன விரும்புகிறார்கள் அப்படின்னா, ஒரு இல்லறம் நிகழ்ந்து முடிந்த உடன் ஆண்கள் பெண்களிடத்துல மனம் விட்டு பேச வேண்டும், கொஞ்ச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், இப்போது இந்த இல்லறம் உனக்கு திருப்திகரமாக இருந்ததா, நீ சந்தோஷம் அடைஞ்சியா, உனக்கு இது ஓகேவா அப்படின்னுட்டு ஒரு ஆண் அவனுடைய துணையை பார்த்து கேட்பதை அந்த பெண்
விரும்புகிறாள், ரசிக்கிறாள். அந்த பெண் அதை ஆணிடமிருந்து எதிர்பார்க்கிறாள். ஆனால் நம்ம ஆளுக என்ன பண்ணுறது, முடிஞ்ச உடனே எப்படா முடியும்னு தான் ஃபஸ்ட்டு போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற 2 மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு, நாம் திருப்தி அடைஞ்சால் போதுங்கிற மைண்ட் செட்டில் போகிறது ஒன்று. 2வது, முடித்த கையோடு என்னமோ பெரிய உத்தியோகம் இருக்க மாதிரி எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டு போயிடுறது. இல்லைன்னா மற்ற நாள்லாம் தூங்கவே மாட்டாங்க. முடித்தோடனே என்னமோ 10 மூட்டை நெல்லடித்த மாதிரி அப்படியே தூங்கிடுவாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி இல்லறத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஆண்கள் பெண்கள் இடத்துல என்ன பண்ணணும்? பேசணும். உனக்கு இது இந்த மாதிரிலாம் செய்யலாமா, உனக்கு ஓகேவா, இல்லை உனக்கு ஏதாவது புதுமையாக தேவைப்படுதா? ஆக்சுவலாக சங்கூஜம் சங்கடங்கள் இல்லாத ஒரு இல்லறம்தான் திருப்திகரமானது என்று நான் சொல்லிங்க, வாக்ஷாயனர் சொல்கிறார். வாக்ஷாயனர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், ஒரு இனிமையான முழுமையான திருப்திகரமான இல்லறம் என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. அதாவது வரைமுறைகள் இல்லாது, கட்டுப்பாடுகள் இல்லாது, அருவருப்புகள் இல்லாத ஒரு இல்லறம்தான் திருப்திகரமான இல்லறமாக பார்க்கப்படுகிறது என்று வாக்ஷாயனர் சொல்கிறார். அருவருப்பே படக்கூடாது, ஒரு அசிங்கப்படக்கூடாது, ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இருவருமே, நீங்கள் கணவன் மனைவி, ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணுன்னு அந்த பந்தத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தம்பதியினர்கள் அந்த இல்லறங்கிற விஷயத்தில் சங்கூஜம் கூச்சம் படுறதுல எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அதனால் ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும், இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படின்னா ஓப்பன் மைண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆண்கள் அதை பற்றி பேசிக்கிறது நல்லது. இல்லறம் முடிந்த உடனும் அந்த சந்தோஷத்தை இருவரும் பரிமாறிக்கொள்வதும் ரொம்ப நல்லது. சரிங்களா? இது மேலும் காதல் பந்தங்களை அதிகப்படுத்தும், உங்களுக்கு இடையேயான அந்யூன்யங்களை அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த வெளியில் கூட்டிகிட்டு போகிறத பற்றி சில ஆண்கள் கேட்குறாங்க. என்னோடய மனைவி வெளியில் நிறைய சுற்றணுன்னு விரும்புகிறாங்க, கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க, எங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவும் வாக்ஷாயனரோட கூற்று தான். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நாம் செஞ்சுட்டு இருக்கும்போதோ பார்த்துட்டு இருக்கும்போதோ அது போர் அடிச்சு போயிடும். இது நம்ம ஜீன்லேயே இருக்குது. இது ஏதோ நம்மளுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஜீன்லேயே இருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் பிரியாணி ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி சாப்பிடுவீங்க, நாளைக்கு கூட சாப்பிடுவீங்க, நாளை மறுநாள் கூட சாப்பிடுவீங்க, 4வது நாள் ஒரு மாதிரி மூஞ்ச சுளிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது என்னப்பா இது டெய்லி பிரியாணியாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 5-6 நாள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு பிரியாணி பக்கமே போக மாட்டீங்க. ஏன்னா அந்த சலிப்பு அப்படிங்கிறது மனிதனோட இயல்பு. அந்த ஒரு வெறுப்பு சலிப்புலாம் தொடர்ச்சியாக இருக்கும்போது, இப்போ தொடர்ச்சியாக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கீங்க, இப்படி பண்ண 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 என்ன ஆகுன்னா ஒரு விதமான சலிப்பு ஏற்படுது. இது ஏதோ பெரியவங்களுக்கு தான் ஏற்படுற விஷயம்னு நினச்சிக்க வேணாம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது இருக்குது. வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னு வைங்க. அந்த குட்டி குழந்தை ஒரு பொம்மை கொடுங்க, பொம்மை வச்சு விளாடும். திருப்பி ஒரு பொம்மை கொடுத்து பாருங்க, ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு பொம்மை, பழைய பொம்மையை தூக்கி போட்டு இந்த பொம்மையை வச்சு விளையாடும். ஸோ மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த சலிப்பு அப்படிங்கிறது இட்ஸ் காமன். ஸோ இது இல்லறத்துலேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயந்தான். சரிங்களா?
இது வந்து ஏதோ வந்து நாமெல்லாம் வந்து அப்படியே ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு பாகுபாட்டிலேயே ஒரு ஒரு வாழ்க்கையிலேயே வாழணும், இன்னொருத்தங்களை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக அது வந்து செட் ஆகிறது இல்லை. எல்லா ஆணும் வந்து ராமன் இல்லை அப்படின்னுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பெண்கள் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து எல்லா பெண்களுமே சீதையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆண்களுக்கு ஆப்ஷனல் இருக்குது, வெளியே போகிறோம் சுற்றுறோம் பார்க்குறோம். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் பார்வைக்காவது வெவ்வேறு நபர்களை பார்க்குறோம் பழகிறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் பெண்களுக்கு அந்த ஒரு வாய்ப்புகளை இன்னும் நம்ம சமுதாயம் கொடுக்கல. மேக்ஸிமம் கல்யாணம் ஆகிறாங்க, வீட்டிலே இருக்காங்க. நீங்கள் தான் எங்களுக்கு உலகம், உங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் போர் அடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போர் அடிச்சிடலாம். ஸோ அதனால் அந்த நிலை மாறணுங்கும்போது உங்களோட மைண்டை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணணும். எப்படி நம்ம லேப்டாப் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா ஒரு மாதிரி நல்லா யூஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி உங்களோட மைண்டையும் கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலாம்? புதுசான இடங்களுக்கு போகிறது, ரொம்ப தூரமாக கூட போக தேவையில்லை. அருகில் ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு பார்க்குக்கு போகிறது, விசேஷங்களுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகிறது. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது வெளியில் போங்க. கணவன் மனைவியாக வெளியில் போங்க, சந்தோஷமாக அன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. காலையில் போகிறீங்க, காலையில் ஒரு 9 மணிக்கு போகிறீங்கன்னா நைட்டு ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி. அந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் தான் ஆண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் வரும். சார் வாங்க சார், மீட்டிங் சார் அப்படிம்பாங்க, வேலை சார் அப்படிம்பாங்க. இவங்க உடனே வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடும். பெண்களுக்கு இது ஒரு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்போ எதுக்கு என்ன கூட்டிகிட்டு போனாங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. கரெக்டாக பிளான் பண்ணி போங்க, அன்னைக்கு எந்த வேலையும் இல்லாதபடி வச்சு போங்க. காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களோட சந்தோஷமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பினை அழியுங்க. அவங்களோட மனம் விட்டு பேசுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற விஷயத்தில் ஆண்களோட விஷயம் வந்து செவிஞானம்னு சொல்லுவோம். காதலை மட்டும்தான் கேட்பாங்க. ஆண்கள் அதிகமாக பேச மாட்டாங்க. மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் பெண்களுக்கு செவிஞானம் கம்மி. அந்த பேச்சு மூலமாக தான் பெண்கள் தங்களோட எமோஷனல்ஸை அதிகப்படுத்துவாங்க. வாயாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, வாயாடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு எப்பயுமே அந்த பேசக்கூடிய தன்மை, அந்த பேசுகிற டேலண்ட் வந்து ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து வாய் ஜாலம், அந்த 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 பேச்சாற்றல் அதிகம். ஆண்களுக்கு அந்த பேச்சாற்றல் வர்றதில்ல. அவங்களுக்கு செவி ஞானம் இருக்குது. ஸோ அவங்க உங்ககிட்ட தான் பேசுவாங்க. நான் சொல்ல போனால் பெண்களுக்கு அதிகமாக பேசுகிறது பிடிக்கும், ஆண்களுக்கு நல்லா கேட்குறது பிடிக்கும். நான் இந்த இடத்துல ஆண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களோட மனைவி பேசுகிறது காது கொடுத்து கேட்டிங்கனாவே பல பிரச்சனை இருக்காது. பல ஆண்கள் அதை செய்கிறதில்ல. உட்காந்து அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க, அதை கொஞ்சம் ரசிக்கும்படியாக கேளுங்க. புரியுதுங்களா? சில ஆண்கள் வந்து அதை கேட்கறதுக்கு கேட்காமையே இருக்கலாங்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்குவாங்க. ஒன்று வச்சுட்டு தான் கேட்கறது. அது பெண்களுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ கேட்கணுமேனு கேட்கக்கூடாது, ரசித்து கேளுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக வந்தவர்கள், நீங்கள் யாருன்னு தெரியும். அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக அவங்க வந்திருக்காங்க. நீங்களே வாழ்க்கை என வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது, சரிங்களா? அதனால் அவங்க பேசுகிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலும், வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இல்லைன்னாலும், அதை கேட்கறது தான் ஃபஸ்ட்டு டிசிப்ளின். அது அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறார் அப்படிங்கிறத வந்து நல்லா புலப்பட வைக்கும். அதனால் கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. ஒன்று. ரெண்டாவது, சொன்ன மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போங்க. அவங்கள நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க, சுற்றி காட்டுங்க, இந்த உலகத்தை சுற்றி காட்டுங்க. நீங்கள் இருக்கிறீங்கிற கான்ஃபிடென்ட்டு கொடுங்க. உனக்கு நான் இருக்கேங்கிற கான்ஃபிடென்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இவர் நம்ம மேலே உயிராக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார் அப்படின்னு பெண் ஏதாவது ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் உள்ளே வச்சுட்டா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால்
எத்தனை பேர் வந்தாலும், உலகமே எதிர்த்து வந்தாலும் அந்த பெண்ணுக்கு நீங்கள் தான் கடவுள். அதான் சொல்ல, கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த காலத்தில் ஏன் சொன்னாங்க? பெண் இன்னைக்குமே கணவனுடைய அன்பை, அந்த பாசத்தை, அந்த ஆசையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு விட்டாள், ஸ்வீகரித்து விட்டு விட்டாள் என்று சொன்னால், அந்த பெண்ணினுடைய மனதில் ஒரு ஆண் நல்லா போய் நீங்கள் உக்காந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா அவள் யாரையும் கேர் பண்ண மாட்டாள். சரிங்களா? நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே ஆசையாக பிரியமாக கடைசி வரைக்கும் இருப்பாள். ஸோ ஆண்களே, இந்த வீடியோவில் பல மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன, ஆணுக்கு பெண்ணுக்கு உளவியல் சார்ந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி ஒரு இனிமையான இல்லறத்தை ரொம்ப நீண்ட காலம் கொண்டு போகிறதுங்கிற டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இது ஒரு நீண்ட நெடிய காணொலியாக இருந்தாலும் கூட பயனுள்ள காணொலியாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.